வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் போக போகிறோம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபினாமினல் ஒன் ஏஜே ஸ்டைலில் இருந்து இப்போது எதுக்குடா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிட்டே இருக்கானுங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். ஒருவேளை குந்தருக்கு நெக்ஸ்ட்டு ஃபியூடு பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலுக்கும் குந்தருக்கும் நடக்க போகுது போல் அப்படின்னு நினச்சேன். ஒரு நல்ல மேட்ச் கொடுப்பாங்கன்னு. ஆனால் நம்ம தலைவன் ஏஜே ஸ்டைலில் ரிட்டையரே இவர் தான் பண்ணுவார் போல். என்ன கைஸ் சொல்கிறேன்? ஆமாம் கைஸ், ஏஜே ஸ்டைலில் ரிட்டையர் பண்ணுறதுக்கு குந்தரை வச்சு தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். டேய் பண்ணலான்டா, கொடுமை ஒரு அளவு தான்டா. ஏஜே ஸ்டைல் குந்தரை என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆல்ரெடி 2 ரிட்டையர்மெண்ட்டு. இப்போ ஏஜே ஸ்டைலு இவர் வேறு இருக்கார் போல. பிராக் லெஸ்னர், கிறிஸ் ஜெரிகோ இவங்க கையில் தான் ரிட்டையர் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ ஏஜே ஸ்டைல் மட்டும் குந்தர் கையில் ரிட்டையர் ஆனார்னா என்ன நடக்குன்றீங்க? டபிள்யூ கொஞ்சம் கொஞ்சமாக மொய்விட்டே போயிடும். ஏன்னா ஜான்சினாவை தோக்கடிச்சதுக்கே டபிள்யூ ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச்சை போட்டு கவி பெரட்டி ஏற்றாங்க. ஏஜே ஸ்டைலும் சும்மா ஒன்றும் கிடையாது. அவரு பெரிய ஃபேன் பேஸ் வச்சுருக்காரு. அவரு ரிட்டையர் இந்த மாதிரி குந்தரை வச்சே பண்ணி அந்த டேப் அவுட்டில் தோக்க வச்சாங்கன்னா வச்சுக்கா கொந்தளிச்சிருவானுங்க மக்கள். சரி, நான் ஒரு பிளான் சொல்கிறேன், இது நல்லா இருக்கான்ன்றது பாருங்கள். ஏஜே ஸ்டைலுக்கும் ஜான்சினாவுக்கும் மேட்ச் முன்னாடி நடத்தாமல் அந்த ஃபைனல் மேட்ச்சில் நடத்தி ஜான்சினாவை வின் பண்ண வச்சுருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? ஜான்சினா ஃபேனுக்கும் ஆறுதலாக இருந்திருக்கும். ஏஜே ஸ்டைல் ஃபேன்ஸுக்கும் தலைவனை ரிட்டையர் பண்ணி வச்சாரு, ஏஜே ஸ்டைல் தோத்தாலும் ஒரு நல்ல மேட்ச் பண்ணாருன்ற மாதிரி அந்த இது இருக்கும் ஃபேன்ஸுக்கு. ஆனால் ரெண்டுத்துக்கும் உதவாத மாதிரி பண்ணி இப்படி பண்ணானுங்க பார்த்தீங்களா? ஏஜே ஸ்டைல் குந்தர்கிட்ட ரிட்டையர் ஆகணுமா என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வருவோம் ரோமன் ரெயின்ஸுக்கிட்ட. இப்போது ரோமன் ரெயின்ஸ் வச்சு என்ன பண்ணுறானுங்க? ரிட்டனை கொண்டு வந்து எத்தனை சொல்லுது 2 மாதத்துக்கு ஒரு டைம் ரோமனை கொண்டு வந்துடுறாங்க. ஒரு ரிட்டன் மாதிரி வராரு, வந்து அடிக்கிறாரு, அடி வாங்குறாரு, தோக்குறாரு, போகிறாரு. இல்லை வராரு, அடிக்கிறாரு, ஜெயிக்கிறாரு, போகிறாரு. இதே வேலையை வச்சிட்ருக்காரு. மற்றபடி எந்த ஒரு தரமான ஸ்டோரி லைனும் கிடையாது. ஒரு பிக்கஸ்ட் ஒரு இதுவும் கிடையாது. எதுவுமே இல்லை. சும்மா வராரு, அடிக்கிறாரு, போகிறாரு, சும்மா வராரு, அடிக்கிறாரு, போகிறாரு. இப்போ அதேமாரி பிரேக் கொடுத்துட்டானுங்க போல். இப்போது தலைவனை சவுதியில் கொண்டு வருவானுங்க. இப்போ சவுதி முடிஞ்சு கூட வரத்துக்கான பிளான் பண்ணுவார் ரோமனை. ஆனால் சவுதியில் டிக்கெட் செல்லிங் வேறு லெவலு புக்கிங் ஆகும், டபுள் காசு கிடைக்கும். அதனால் பெரிய ஆளுங்களை வச்சு தான் நடத்துவானுங்க. அதனால் ரோமன் ரெயின்ஸை அங்கே சர்ப்ரைஸாக போயினா கொண்டு வருவானுங்க. ஒன்று இந்த சிஎம் பங்க் பிராண்ட் பிரேக்கர் மேட்ச்சில் வரலாம். வந்து பார்த்திங்கன்னா இடையில் ஏதாவது பண்ணலாம். ஏன்னா பிராண்ட் பிரேக்கருக்கு கூட ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டு இருந்தார் ரோமன், அந்த விஷன் கூட. அதுக்கு பை வாங்கிறதுக்கு வந்து சிஎம் பங்குக்கு ரோமனுக்கு ஏதாவது சில தில்லுமுள்ளு நடக்கலாம். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளில் தான் வருவார். வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வின் பண்ணாலும் வாய்ப்பு இருக்குது. வின் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கோடி கூட பார்ட் 3 மேட்ச் பண்ணலாம். ஆனால் ரோமன் ரெயின்ஸே வின் பண்ணிட்டு இருந்தாலும் கொஞ்சம் கடுப்பாயிடுவாங்க ஃபேன்ஸ்லாம். மீதமுள்ள ரேண்டி ஆர்டன் ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரேண்டி ஆர்டனை ஒன்றுமே பண்ணாமல் சும்மாவே வச்சிட்ருக்கானுங்க. பரவாயில்ல, ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணி சாம்பியன்ஷிப் ஜெயிக்கட்டும். அதுமாதிரி ரேண்டி ஆர்டன் ஒரு பக்கம் மோதி சாம்பியன்ஷிப் ஜெயிச்சா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம். ரோமன் ரெயின்ஸ் ஆக மொத்தம் போயின்னா ராயல் ரம்பிள் தான் வந்து அனல் பறக்கும் சம்பவத்தை கிளப்புவார். அதுக்கு அடுத்தது வரும் டாமினிக் மிஸ்டீரியோ இப்போ ஒரு இன்ஜுரி ஆன மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்ஜுரினே சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிற? இப்போ சாம்பியன்ஷிப் விக்கெட் நடக்குமா? டபுள் சாம்பியன் கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த ட்ரிபிள் ஏல பார்த்தீங்கன்னா டாக்டி மேட்ச் நடந்தது. எல்கிரேண்ட் அமெரிக்கானோ டாமினிக் மிஸ்டீரியோ விசஸ் அந்த பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேஃபினிக்ஸும் மிஸ்டீரியோவும் இருந்திருக்காங்க போல். பென்டாவா மிஸ்டீரியோ தெரியல. அந்த மேட்ச்சில் சின்னதாக ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சு டாமினிக் மிஸ்டீரியோவுக்கு. அது பெருசாக ஆகாத வரைக்கும் சந்தோஷம்தான். இப்போதைக்கு டாமினிக் மிஸ்டீரியோ இந்த 2 டேப்பிங் பண்ண இதில் காட்ட மாட்டாங்க. ஏன்னா இப்போ இன்ஜுரி ஆச்சுல, அதுலேயும் இல்லைன்னு நினைக்கிறேன் இவர். அதுக்கப்புறம் இந்த 2 வாரத்துலேயே சரியானால் பார்த்தீங்கன்னா வந்து கம்பேக் பண்ணுவார். அவன் இல்லை மாதக்கணக்கில் அவனால் சாம்பியன்ஷிப் வெக்கெட் பண்ணுற மாதிரி நிலமை வந்துடும். அப்படியே இருந்தால் எல்லா அப்சர்வர்ஸும் சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன இன்ஜுரின்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபைனலாக வருவோம் செத்தோட ஃபேக்ஷனில் இருந்து. செத்தே இல்லை ப்ரோ, இது எங்கே ப்ரோ செத்தோட ஃபேஷன் கேட்டிங்கன்னா இது செத்தோட ஃபேக்ஷன் தான். அவர் பிளானு, அவருக்குன்னு போட்டு வச்சிருந்த பிளானு இது இன்னும் டீப்பாக வெஸ்ட்மினியா வரைக்கும் செத்ராலன்ஸ் இந்த டீமில் தான் இருந்திருப்பார். இன்ஜுரி ஆனதால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியர் கொடுத்து இந்த பிரேக்கப் ஆன மாதிரி காமிச்சிட்டாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. அது இப்போ செத்ராலன்ஸை ரிஃப்ளெக்ஸ் பண்ணுற மாதிரி தான் ஆஸ்டின் தியரியை இறக்கியிருக்காங்க. கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவருடைய ஸ்டாம்ப்பு தான் எங்கே இந்த மாஸ்க்கு போட்டு வந்த போதும். இப்போ மாஸ்க்கு கயிட்டுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாம்ப்பு தான்டா போடுவேன், நான் செத்ராலன்ஸுக்கு பதில் தான்டா ரிஃப்ளெக்ஷன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. இது என்னன்னு தெரியல. மேபி ட்விஸ்ட்டு வைக்கலாம். செத்ராலன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஆஸ்டின் தியரி இவங்கள அட்டாக் பண்ணிட்டு செத்ராலன்ஸ் கூட போய் சேர்ந்துடலாம். செத்ராலன்ஸ் சொல்லுவார், நான் அனுப்பின ஆள்றான் அப்படின்ற மாதிரி கூட பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு வரலாம். பார்க்கலாம். இந்த விஷயத்தில் பெரிய சம்பவங்கள் நடக்கும். அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஆஸ்டின் தியரி வந்ததில் நிறைய பேருக்கு சந்தோஷம்.